Actually, Asset Group of institutions Chennai and Coimbatore, we have two campuses. So mainly read funding, India's #1 institution for. அசட்ல படிச்சவங்க ஒர்க் பண்ணாத கண்ட்ரியே கிடையாது, அந்த அளவுக்கு சொல்லலாம். கல்ஃப்ல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்றாங்க. 2023 கூட நாங்கள் அலுமினியம் மீட் வந்துட்டு துபாயில கனெக்ட் பண்ணோம். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி தான். இட் இஸ் லைக் ஆஃப்டர் கோவிட் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இவ்வளோ பேர் அதில் ஒர்க் பண்றாங்க, அது வந்து எனார்மஸ் ரீச் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாவே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து இதே கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் காம்ப்ளெக்ஸ்ஃபுல்லாக வச்சு நம்ம அசட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் வில் பி த சேம். ஒன்று ஃபியூச்சரில் வி ஆர் கோயிங் டு டெவலப் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இன் வேரியஸ் பிளேசஸ், நிறைய இடத்துல கொண்டு வர போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வில் பி த சேம். பொதுவாக 12th முடித்ததுக்கப்புறம் எந்த காலேஜ் போகலாம், என்ன கோர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் யோசித்து அந்த லீவே முடிஞ்சிடும். அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியும், ஏன்னா நான் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறேன். ஸோ இனிமேல் அந்த கஷ்டம் உங்களுக்கு கிடையாது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ உங்களுக்காக தான் இந்த டிஸ்கஷன், இந்த ரவுண்ட் டேபிள் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் ரொம்ப இன்டெலெக்சுவலான பர்சன்ஸ் வந்து நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Asset Group of Institutions, Coimbatore and Chennai, India's #1 institution for innovative courses. Clap. ஸோ அங்கேருந்து நம்மளுடைய பேனல் மெம்பர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஸோ டாக்டர் முகமது ஏ ரிஸ்வான், சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். ஓகே, அண்ட் முகமது ப்ரொஃபஸர் ஃபஹத், டைரக்டர் ஆஃப் கோயம்புத்தூர். ஓகே, ப்ரொஃபஸர் கே சந்தோஷ்குமார், பிரின்சிபல். அண்ட் டாக்டர் என்வி சுரேஷ், வைஸ் பிரின்சிபல். டாக்டர் கஜலட்சுமி ஸ்ரீதர், ஐக்யூஏசி. சூப்பர். ஸோ உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போகிறோம் அண்ட் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். இதில் வந்து நான் ஆங்கர் அப்படின்றத தாண்டி ஒரு மக்கள் பிரதிநிதியாக, மக்களோட மைண்ட் வாய்ஸாக எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. அது ஃபஸ்ட் நம்ம அந்த கோர்சஸ்லேருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே படிச்சிடுறேன். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்து படிக்கிறதுக்கே எனக்கு ஒரு பயங்கரமாக இதுக்கு நான் ப்ராக்டிஸ் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே கேள்விகள் வந்து தொடங்கலாம். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை, இந்தியாஸ் #1 இன்ஸ்டிடியூஷன் ஃபார் இனோவேட்டிவ் கோர்சஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் சர்வே இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். சார், இப்போ எப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து நம்ம காலேஜுக்கும், அதாவது நம்ம அசட் காலேஜுக்கும் மற்ற காலேஜுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் வந்து சொல்லிடலாம். ஸ்டார்ட் வித் சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். சொல்லுங்கள் சார். Okay, thank you. Thanks a lot for coming. Actually, Asset Group of institutions Chennai and Coimbatore, we have two campus. Okay. So mainly இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ரீட் பண்ணீங்க, இந்தியாஸ் #1 இன்ஸ்டிடியூஷன் ஃபார் இன்னோவேட்டிவ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னோவேட்டிவ் அப்படின்னாலே சம்திங் நியூ, யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஆஃப்டர் +2, நாட் ஓன்லி +2 கிடையாது, ஒரு ஈவன் தோ ஒரு கிராஜுவேட், ஒரு யூஜி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒரு டிப்ளமா முடித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபர்தராக வாட் டைப் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அவங்க பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு சில நமக்கு வழக்கமாக தெரிஞ்ச ரெகுலரான டிகிரி லைக் ஒரு பிகாம், பிபிஏ ஆர் இன்ஜினியரிங், ஸோ இது அல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் இன்னமும் வந்து நிறைய மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு தெரியாத ஒரு சில ஏரியாஸ் அண்ட் குளோபலி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வி ஆர் ஆஃபரிங் இன் அவர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஸோ திஸ் டைப் ஆஃப் கோர்சஸ். ஸோ மெயின்லி ஏன் திஸ் டைப் ஆஃப் கோர்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த திங் இஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஒன்ஸ் அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அண்ட் அதுலேருந்து என்ன மாதிரி ஃப்யூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 3 years 2 years படிக்கிறது மேட்ரு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஓப்பனிங் அண்ட் அவங்க ஒரு 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட என்ன மாதிரி சேலரி க்ரோத் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ படிப்பு அப்படிங்கிறது சும்மா ஒரு பேரளவுக்கு ஒரு பெருமைக்காக எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் ஒரு டிகிரி அப்படின்னு இல்லாமல், நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி படிக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், லைஃப் குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணணும்.
நானும் படிச்சிருக்கேன், ஏன்னா பேரண்ட்ஸ் பொறுத்தளவு படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு காலேஜ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. ஸோ இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேர் ஆல் கெட்டிங் வெரி ஈஸிலி ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எந்த கோர்ஸ் படிக்க விருப்பப்பட்டாலும், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும், அதை எங்கே போய் படிக்கிறதாக இருந்தாலும், அது வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பிகாஸ் த ரீசன் இஸ் எதை கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ ஒரு சரியான கல்வியை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் இப்போ சரியான கல்வி அப்படிங்கிறத விட சரியான கல்வி சரியான இடமும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வி ஆர் ஆஃபரிங் திஸ் டைப் ஆஃப் நியூ இன்னோவேட்டிவ் கோர்சஸ். எஸ், அதுக்கே ஒரு மிகப்பெரிய கைதல் கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு ஓகே மக்கள் மத்தியில் இப்போ நான் வந்து ஒரு 90s கிட் அப்படின்னும் போது நாங்கள் ஃபேஸ் பண்ணது என்னன்னா 2 விரலில் ஒன்று தொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு விரல் தான் காட்டுவாங்க. எடுத்தா ஏன்னா நீ நல்லா படிக்கல, டாக்டர் வந்து உன்னால போக முடியாது, நீ இன்ஜினியர் தான் எடுக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரில் ஒரு 3 வெரைட்டி தான் சொல்லுவாங்க. ஒன்று மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்லுவாங்க, இல்லை ஐடி சொல்லுவாங்க, இல்லை மிஞ்சி போனால் சிஎஸ்சி அப்படின்ற மாதிரி ஒரு இது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குமே. ஸோ ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது இன்ஜினியரிங்லேயே வந்து பார்க்கும்போது லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் ஒரு காலேஜ் மாதிரி ஒரு எடுத்து நடத்தும் போது உங்களுக்கே நிறைய ஃபீட்பேக் வந்துருக்குல்ல. அதாவது இல்லை இப்போ ஊருக்கு எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கட்டி இது பண்ணுறாங்க, இல்லை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டாக்டருக்கு அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜ் என்ன ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக ஒரு முடிவு எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போகிற போக்கில் சூப்பர் பார்க் இப்போ இந்தியாஸ் நம்பர் 1 இனோவேட்டிவ் காலேஜாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்கில் வந்து மாறி இருக்கீங்க. அதை பற்றி கற்றுக்கு. எஸ், அஃப்கோர்ஸ். அதாவது அதுக்கு முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது மெயின்லி ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக். ஸோ ஒன்ஸ் அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி க்ரோத் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் ஸ்டூடெண்ட் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ படித்ததுக்கப்புறம் அவங்க என்ன டைப் ஆஃப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இப்போ நிறைய உங்களுக்கு இப்போ அசட்டில் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோர் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் ஒர்க்கிங் இன் கல்ஃப் கண்ட்ரீஸ், இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுத்து முடித்தவங்க. ஸோ அவங்க சேலரி கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது நல்ல ஹையாக இருக்கும். ஒரு 50-40,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு மோர் தென் லேக்ஸில் வந்து சேலரி வாங்குறவங்க எல்லாருமே நிறையா இருக்காங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி பிகினிங்கில் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் பட் அதாவது இதுக்கு வந்து ஒரு சிலபஸ் கிரியேஷனே அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். எங்கேயுமே சிலபஸே இல்லாத ஒரு கோர்ஸை வந்து நமக்கு சிலபஸ்லேருந்து க்ரியேட் பண்ணி தென் அதை ஒரு ப்ராப்பராக ஒரு செட்டப்போடு கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தான். பட் இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் பேஷனேட்டாக பண்ணும்போது we did all very easily. சூப்பர். அண்ட் கோயம்புத்தூர், அதாவது இப்போ கோயம்புத்தூர் கேம்பஸ் வந்து நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க மிஸ்டர் ஃபதர். ஸோ அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து பார்க்கும்போது அங்கே வரவேற்பு, ஏன்னா கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு ஈக்குவலாக நிறைய காலேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து அசட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெரிய அசட்டாக இருக்குது? கண்டிப்பாக சார், நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் வில் பி த சேம் சார். இன்னும் ஃப்யூச்சரில் வி ஆர் கோயிங் டு டெவலப் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இன் வேரியஸ் பிளேசஸ், நிறைய இடத்துல கொண்டு வர போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வில் பி த சேம், அந்த ஸ்டாண்டர்ட் மாறாது. பட் வந்து பார்த்திங்கன்னா த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரெஃபரிங் கோயம்புத்தூர் லொக்கேஷன். ஏன் ப்ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின்லி ஃபார் த கிளைமேட், ஓகேங்களா. அண்ட் செகண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இஸ் த ஹப் ஃபார் த எஜுகேஷன். ஸோ கம்பேரிட்டிவ்லி சென்னை வந்து பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆர் ப்ரெஃபரிங் த கோயம்புத்தூர். ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து சேமாக தான் சார் இருக்கும். பட் ஹியர் என்ன பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் வைஸ் வி ஆர் கிவிங் த இம்பார்ட்டன்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா லைக் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வி ஆர் அரேஞ்சிங் த இன்டர்ன்ஷிப்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகுது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அசட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அசட் ஃபார் இந்த கோயம்புத்தூர் சார். இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ பொதுவாகவே வந்து இப்போ என்ன ஒரு ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பார்ட்மெண்ட் வாங்குறத விட அங்கே வந்து அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு 2 பக்கத்துக்கு கொடுப்பாங்க. சார் வி ஹேவ் ஸ்விம்மிங் பூல் சார், அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தனியாக இருக்குது, பெரியவங்க தனியாக இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள். அதுவே 2 அப்படி இப்போ ஒரு காலேஜ்னும் போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பரான ஒரு யூனிக்கான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சிஇஓ சார் சொல்லணும் சரி, சார் சொல்லணும் சரி, யாராலும் சொல்லலாம் ஸ்டார்ட் வித். ஸோ
நாங்கள் எல்லாருமே ஈக்குவலாக வேலை பார்த்துருக்கோம் நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஃபார் அவர் இன்ஸ்டிடியூஷனுக்கு. அதுக்கு வந்து எங்கள் சிஓ சார் வந்து ஒரு பெரிய பில்லருன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினச்சாலும் அது பண்ண முடியாது. ஸோ நம்ம அசெட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃபும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களோட ஐடியாஸை வந்து எனி டைம் வந்து எங்கள் சிஓ சார் வந்து வெல்கம் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறோன்றதை நீங்கள் எல்லாருமே டிசைட் பண்ணிட்டீங்க. மேபி லாஜிஸ்டிக்ஸில் படிக்கலாம்னு இருக்கலாம், இல்லை ஏவியேஷனில் படிக்கலாம்னு இருக்கலாம். பட் நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்கன்ற அந்த இன்ஸ்டியூஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாகவே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து இதே கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் போயிட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற படிப்பே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஒரு எந்த விதமான எக்ஸ்போஷர்ஸுமே இருக்காது, ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, குறிப்பிட்டு சொன்னால் கிரவுண்டு கூட இருக்காது உங்களுக்கு எதுவுமே. ஸோ நம்ம அசெட் கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கேம்பஸுமே கோயம்புத்தூர் அண்ட் சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் கேம்பஸ். நம்ம சென்னை கேம்பஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா 5 acres lush green campus. நம்மளுடைய கேம்பஸ் வந்து நம்மளுடைய கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 decks இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப். ஸோ நம்ம லேப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் கிளாஸில் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து லைவ்லி ஒர்க்கிங் இன்ஜின் இருக்குது நம்மக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஃப்ளையிங் மிஷினே வந்து நம்ம ஃப்ளையிங் ஏர்க்ராஃப்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டே வந்துட்டு ஃபுல்லாக வந்து செஞ்சுருக்காங்க. அதை நம்ம வச்சுருக்கோம். நம்ம சென்னை ஏர்போர்ட்டோட மினியேச்சர் இருக்குது. இந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது நம்ம லேபில். நீங்கள் நம்ம சென்னை கேம்பஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன் எங்கள் கேம்பஸ்க்கு. டெஃபினட்டாக நீங்கள் வந்து பாருங்கள். அதே மாதிரி லைப்ரரி நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ ஒரு லைப்ரரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான எல்லா புக்ஸுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா புக்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவியேஷன் புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஃபாரின் ஆத்தர் ரிலேட்டட் புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. லைக் ரவுட்லேஜ், டைலர் அண்ட் ஃப்ரான்சிஸ், இந்த மாதிரி எல்லா புக்ஸுமே நம்ம கேம்பஸில் அவைலபிள். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா ஒரு புக்கோடைய காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1 lakh rupees வரும் உங்களுக்கு ஏவியேஷன் புக்ஸ். ஏன்னா இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் கோர்சஸ் போகிறப்ப அதுக்கான அந்த புக்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஹைலி எக்ஸ்பென்சிவ், எல்லாமே டாலர்ஸில் இருக்கும். தேவையே இல்லை. எஸ், இப்போ நம்மளுக்கு வந்து டெடிகேட்டட் லைப்ரரியன் இருக்கார் எனி டைம் வந்து நம்ம கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வேண்டிய புக்கை அவங்க வந்து எனி டைம் தே கேன் பாரோ அண்ட் தே கேன் டேக் their ஹோம். அப்புறம் அவங்க படிச்சுட்டு அதை ரிட்டர்னும் பண்ணலாம். ப்ளஸ் லைப்ரரியும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா more than 1,50,000 புக்ஸ் வந்து வெர்ஷனாக வந்து நம்ம வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணியும் அவங்க பார்த்துக்கலாம். அவங்க பென்ட்ரைவில் வேணும்னாலும் நம்ம காப்பி பண்ணி தரோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்க லேப். ஸோ நம்ம லேப் வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக்காக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூட்டிலைஸ் தி லேப் ஃபெசிலிட்டிஸ் விச் இஸ் அவைலபிள் இன் அவர் கேம்பஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட். ஸோ நம்மக்கிட்ட வந்து பெரிய கிரவுண்ட் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரிக்குலம்லேயே ஒரு பிடி, ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றத ஒரு அவராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரோம். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த அவரை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ப்ளஸ் நம்ம கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டு கிளாஸ் ரூம்ஸ். ஸோ நம்ம கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் கிளாஸஸ், இன்டராக்டிவ் எல்இடி பேனல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அப்போ இன்டராக்டிவ் எல்இடி பேனல்ஸ்ன்றப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஃபேக்கல்ட்டிக்குமே சரி பார்த்திங்கன்னா லைவ்லியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த கிளாஸஸை வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க சார். வேலை நீங்கள் சொல்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்குது சார். இதுக்காகவே டக்கு நம்ம வந்து காலேஜ் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து நீங்கள் எனக்கும் சரி பார்க்குறவங்களுக்கும் சரி தூண்டுற மாதிரி வகையில் இருக்குது உங்களுடைய ஸ்பீச்சு. அண்ட் அந்த வகையில் நம்மளுடைய அசெட்டில் ஒரு மிகப்பெரிய அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் வந்து நாங்கள் நிகழ்த்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி ஒண்டர் உமனாக இருக்கக்கூடிய, அதாவது அசட்டோட ஒண்டர் உமனாக இருக்கக்கூடிய டாக்டர் கஜலட்சுமி ஸ்ரீதர் சில வார்த்தைகள் சொன்னால் நல்லாயிருக்கும். அச்சீவ்மெண்ட்ஸுங்கிறத விட வாட் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி தட் வி ஆர் கிவிங் டு த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதே பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் தான். ஓகேங்க, இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, நிறைய டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, சேம் கோர்சஸ் தே ஆர் ஆல்சோ ஆஃபரிங். ஈவன் சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டெல்லிங் தட் அஃபோர்டபுளாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் ஹவு அஃபோர்டபுள் தே ஆர் கிவிங் இட். ஏன்னா த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மேட்டர்ஸ் அ லாட், விச் மீன்ஸ் ஒரு எம்பிஏ இல்லை ஒரு பிபிஏ இல்லை ஒரு பிஎஸ்சி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா
நம்மலாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். பட் நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் கூட கிடைச்சது கிடையாது. மோஸ்ட்லி நாங்க எல்லாருமே அந்த இதுல இருந்து தான் வந்திருக்கோம். ஸோ வாட் வி ஆர் ஃபோக்கஸிங்னா ஒரு ப்ராக்டிக்கலா கொடுக்கணும் ஒரு சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கும் போது. சி இஃப் தே ஆர் ஸ்டடிங் அபவுட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கோம், தே ஹாவ் டு நோ தட் ஹவு தட் ஃபர்ஸ்ட் எய்ட் சேஃப்டி தே ஆர் டூயிங் இன் தேர் sites or in their working places. அப்படிங்கிறது we are giving a practical sessions. Okay. So இது எல்லாமே வந்து not only for industrial safety. If you go for a logistics and shipping, we'll be giving lots of industrial visits. Okay. So இது எல்லாமே வந்து the quality matters. Okay. So apart from subject knowledge, the skill matters. Okay. ஓகேங்களா? So only subject knowledge மட்டும் கொடுத்தா வந்து how we can survive in the interview அப்படிங்கிறது ஒரு ப்ராவர்ப் கூட இருக்குல்ல, ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்ற மாதிரி. கரெக்ட். ஓகே. ஸோ அந்த சப்ஜெக்ட் நாலேஜோட நம்ம ப்ராக்டிகாலிட்டியும் சேர்த்துக்கணும். ஸோ ஹவு தே ஆர் கோயிங் டு ஒர்க் இன் தேர் பிளேஸ். ஸோ அப்போ அந்த பிளேசஸ்க்கு இஃப் தே ஆர் making them to visit regularly. Okay. So we'll cover under industrial visit. For aviation, they will go regularly for the airport visits. Fire and industrial safety means they will go for construction sites or other safety companies, manufacturing sectors. They will go and they will see directly what they are doing. Okay. If you take business analytics, they will go for an IT industry and they will take. Okay. So if ding namudu, it will give you a very good approach. Okay. Okay. So idu taandi this is the achievement that what we are seeing. So achievement ingradhu students achievement nu vachukalame. So students achievement end of the idul enadhu, they have to get placed. Okay. So adukku we will be training them from the first year onwards. ஃபஸ்ட் இயர்லேருந்தே அந்த ட்ரெயின் பண்ணுறது அப்படின்ற விஷயம். ஸோ அஸ் அ பிரின்ஸிபலாக நீங்கள் வந்து, ஏன்னா சார் சொல்லும்போது நான் கேள்விப்பட்டது, அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்னென்னா, நான் அந்த காலேஜில் பிளேஸ் ஆகி போனாலுமே எனக்கும் அலுமினியாக எனக்கும் அந்த காலேஜுக்கும் நல்ல ஒரு ரேப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் 2 பேர் தான் சொல்லணும், சிஇஓ அவர்களாக இருக்கட்டும், பிரின்ஸிபல் அவர்களாக இருக்கட்டும். ஏன்னா அவங்க தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த ஒரு ரேப்போ வந்து இன்னும் இது பண்ணுறது. அந்த ரேப்போவை பற்றி பியூட்டிஃபுல்லாக சொல்லுங்களேன். Actually, ASET started in 2016, sir. So 16லேருந்து அந்த we started with industrial safety management course start பண்ணோம். ஸோ அந்த கோர்ஸ் படித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை விட அது அதிகமாக எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்ராடில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அசட்டில் படித்தவங்க ஒர்க் பண்ணாத கண்ட்ரியே கிடையாது, அந்தளவுக்கு சொல்லலாம். கல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறாங்க. 2023 கூட நாங்கள் அலுமினி மீட் வந்துட்டு துபாயில் கண்டக்ட் பண்ணோம். ஸோ துபாயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்கள்கிட்ட படித்தவங்க நிறைய பேர் என்கிட்ட கனெக்டில் இருக்காங்க, சார்கிட்ட, சிஓ சார்கிட்ட, டேரக்டர்கிட்ட எல்லாத்தையுமே கனெக்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் இனிமேல் அலுமினி மீட் கண்டக்ட் பண்ண போகிறோம், அந்த டேட்டில் வரணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ நாங்கள் எப்போ அந்த துபாய் ஏர்போர்ட் என்ட்ரி ஆனப்போ எங்களை இன்வைட் பண்ணதே பார்த்திங்கன்னா எங்களை ஸ்டூடெண்ட் தான். ஒரு மோர் தென் 10 people வந்திருந்தாங்க. ஸ்டே பண்ணது, ட்ராவல் பண்ணது, அங்கே நிறையா காலேஜஸ், யூனிவர்சிட்டி கூட நாங்கள் டைப் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு கைட் பண்ணது, ஈவன் எங்களை ட்ரைவ் பண்ணது எல்லாமே யார் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ண காரே வந்து ஸ்டூடெண்டோட கார் தான். ஸோ அந்தளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு அவங்களுக்கு இந்த கனெக்ட் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா நாட் ஓன்லி இன் இந்தியா மட்டும் கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நாங்களும் 100% பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது. சின்ன இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இங்கே இதே மாதிரி வச்சுருக்காங்க. பட் அவங்க பேக்ரவுண்டே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க. பட் என்னோட அட்வைஸ் பேனருக்காக போட்டுக்கிறாங்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு. இப்போ நாங்கள் 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, நாங்கள் பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு கிடையாது, பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ரியாலிட்டி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிருக்காங்க, பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, ரியாத்தில் இருக்காங்க, கத்தாரில் இருக்காங்க, குவைத்தில் இருக்காங்க. குவைத்தோட கேஓசி, அந்த குவைத் ஆயில் கார்பரேஷனோட இஹெச்எஸ் அத்தாரிட்டி சைன் பண்ணுறது யாருன்னா அசட் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட். அவங்க நேம் கூட ஆம்லி லிண்டோ. ஸோ அதே போல் அட்னாக்கில் ஒர்க் பண்ணுறாங்க, துபாய் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஏவியேஷன் கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லையா. இந்தியாவில் 157 ஏர்போர்ட்ஸ் இருக்குது. மோர் தென் 62 ஏர்போர்ட்ஸில் அசட் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் பாண்டிச்சேரி ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏர்போர்ட்டோட இண்டிகோ ஏர்போர்ட் மேனேஜர் நம்ம அசட் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டு. கண்டிப்பாக. ஈவன் நாங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சிஓ சார்லாம் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி வீக் ஒரு 2 to 3 ட்ரிப்பு போயிடறாங்க, அஃபிஷியல் ட்ரிப்பு. ஸோ போகும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட் போனீங்க அப்படின்னா எந்த ஏர்போர்ட்டில் போனாலும் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் மீட் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக இந்தோனேஷியா போயிருந்தோம் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. ரஞ்சனின்னு ஒரு பொண்ணு, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு.
பேக் எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் பேக் வந்துடுவாங்க. நாங்கள் யாருன்னு பார்த்தா என்னோட ஸ்டூடெண்ட். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எப்படின்னா எல்லா இடத்துலையுமே என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா பேஸ் ஆயிடுறாங்க, எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. லாஸ்ட் ஒரு 11 years we have achieved 100% placement in industrial safety management. ஸோ அதே போல் ஏவிஎஸில் இது வரைக்கும் படித்தவங்க எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டாங்க. லாஜிஸ்டிக்ஸ் சொல்லணும் அப்படின்னா, லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். ஸோ அது எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், பிபிஏ லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்னைக்கு லாஜிஸ்டிக்ஸில் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பியூ சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்லாட்டி காமர்ஸ் எடுத்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருப்பாங்க. சார் நான் டெக்னிக்கலாக படிக்கணும், நான் படிச்சுட்டு உடனே வேலைக்கு போகணும், எனக்கு ஜாப் வேணும் சார். அது என்னால் வந்துட்டு நான் நான் 2 கேட்டகரி இருக்கான். நல்லா படிப்பான், ஒருத்தர் வந்து ப்ராக்டிக்கலாக படிப்பான். ஸோ 2 கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கலாக படிக்கிறவன் எனக்கு வந்துட்டு அவ்வளோது படிப்பு வராது சார், நான் என்ன பண்ணணும், பட் என்னால் ப்ராக்டிக்கலாக எந்த ஒர்க் கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு தாராளமாக அந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு தியரியாகவே இருக்காது. நீங்கள் என்ன ப்ராக்டிக்கலாக செய்ய போகிறீங்களோ அதை தான் தியரியாக படிப்பீங்க. இது வந்துட்டு ஒரு 3 years கோர்ஸு, வெரி இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள். 3 years கோர்ஸு, இதில் வந்துட்டு அரௌண்ட் 6 செமஸ்டர் இருக்கு இல்லையா, 5 செமஸ்டர் படிங்க. ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் நான் வேலையெல்லாம் வாங்கி தர மாட்டேன், நீங்களும் வேலைக்கு போயிடுவீங்க. அதான் நாங்கள் ஸ்டூடெண்ட்டையும் பேரண்ட்ஸ்டையும் சொல்கிறது. அதாவது பிளேஸ்மெண்ட் 100% நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத விட, ஸோ அந்த ஜாபுக்கு வந்து அவங்க 100% ஃபிட் ஆகிற மாதிரி ட்ரைன் பண்ணணும். இப்போ நீ ஒரு இன்டர்வியூ போகும்போது பிரின்சிபல் ஆர் வைஸ் பிரின்சிபல் வந்து இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்டன் பண்ணணும். பட் அதுக்கு வந்து அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, வேணுங்கிற ட்ரைனிங் நாலேஜை கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ த திங் இஸ், நம்பர் 1 அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் கம்யூனிகேஷன் ஸ்கில், தென் சப்ஜெக்ட் நாலேஜ். ஸோ பர்சனாலிட்டி லுக் டெவலப் பண்ணியிருக்கணும். தென் நல்லா ஒரு லோ ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ், ஒரு லிட்டில் பிட் ஹிந்தி பேச தெரிஞ்சிருக்கணும். தென் அவங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ், அவங்க என்ன டிகிரி எடுத்து படிக்கிறாங்களோ, இப்போ ஏவியேஷனோ லாஜிஸ்டிக்ஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எதை எடுத்து படிக்கிறாங்களோ அதில் வந்து 100% வந்து நாலேஜ் ஃபர்ஸ்ட். எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பபிள், டேக்கிள் பண்ணுற சிச்சுவேஷன். எஸ், ஒரு டிகிரி முடிச்சு வராங்க, உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு வராரு, இல்லை ஒரு மெரைன் படிச்சு வராங்கன்னா, ஸோ அது ரெலவெண்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியணும்ல. பட் எனக்கு வந்து தெரியல, நான் அதை கேள்விப்பட்டதில்லை, நான் பார்த்ததில்லை, அதை சொல்லித்தரல அப்படிங்கிறத விட உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ண தெரியணும். இப்போ அசட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டேஜில் பேஸில் வந்து நம்ம ட்ரைன் பண்ணும்போது, ஸோ அவங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் மெயின்லி ஐவிஸ், தென் இன்டர்ன்ஷிப். அதாவது உங்களுக்கு படிக்கும் போதே ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங் ஆர் இன்டர்ன்ஷிப் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து அதிகமாக டெவலப் ஆகும், ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெவலப் ஆகும். ஸோ இது ஒன் திங். அண்ட் அவங்க எங்கேயுமே ட்ராவல் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி, ஒரு கேப்பபிள், ஒரு கட்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு காலேஜ், வீடு இது மட்டுமே இல்லாமல், கடிவாளங்கட்டில் குதிரை மாதிரி இல்லாமல், எனிவேர் மும்பையில் இன்டர்வியூ இருந்தால் எஸ், பெங்களூர். இப்போ நம்ம அசட் ஸ்டூடெண்ட் இந்தியாவில் எங்கே இன்டர்வியூ நடந்தாலும் தேர் அட்டெண்டிங். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே மேஜர் ஆஃப் த சார் சொன்ன மாதிரி எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயுமே இருக்காங்க. டெல்லி ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்காங்க, தென் ஹைதராபாத்தில் இருக்காங்க, ஸோ லக்னோவில் இருக்காங்க. ஸோ இந்தியாவில் எல்லா ஏர்போர்ட்லேயுமே ஒர்க்கிங். அப்போ ட்ராவல் பண்ணணும். இப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே காலேஜு, ஸோ அகெயின் வந்து ஒர்க் பண்ணும்போதே நியர்பைலே ஏதாவது ஜாபு, ஸோ இதை பிரேக் பண்ணி வெளியில் வரும்போது ஸோ பெட்டரான ஒரு ஃப்யூச்சர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து டே 1லேருந்தே வி ஆர் ட்ரைனிங். அதான் இப்போ மேம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயர்லேயே. ஏன்னா இப்போ பொதுவாக சில காலேஜில் வந்து இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்குறதே இந்த 3rd இயரோ இந்த ஃபைனல் இயர் சம்மந்தப்பட்டதா சொல்லுவாங்க. ஓகே பிளேஸ்மெண்ட்ஸ் வரும்போது நீங்கள் நல்லா வெல் க்ரூம்டா, ஃப்ளூயன்சி இங்கிலீஷ்லாம் அது வரைக்கும் போட்டு M1 M2ல வச்சு துவச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே இதுதான் தேவை, இதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வைடர் விஷனா நீங்கள். எஸ், அந்த வைடர் விஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஒர்க் அவுட் கொடுத்தாலும் அவங்க வந்து அதை ஒபே பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஐவிஸ் அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் ஐவிஸ் வந்து ஏவியேஷன் ஸ்டூடெண்ட், ஈவன் தோ இஸ்ரோ விசிட் போயிருக்காங்க, சென்னை ஏடிசி, பெங்களூர் ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே விசிட் பண்ணியிருக்காங்க, தென் பாண்டிச்சேரி. ஸோ மேஜர் ஆஃப் த திங், அதே மாதிரி எங்கே உங்களுக்கு ஈவெண்ட் இருந்தாலுமே, கான்ஃபரன்ஸ் இருக்குது, இல்லை சம்மிட் இருக்குது, அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து, ஏன்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பெருசுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஒரு ஏவியேஷன் அப்படின்னா
ஏவியேஷன் வந்து எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு துறை. இப்போ லாஜிஸ்டிக்ஸ்னால் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு துறை. இப்போ நமக்கு கோவிட் டைமிங்கில் கூட நிறைய பேர் வந்து ஜாப் இல்லாமல் நமக்கு போனது. அதில் ஒரு கண்டினியூவாக நீங்கள் வந்து நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணது வந்து ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட், ஒன்று மெடிக்கல், தென் மீடியா, தென் லாஜிஸ்டிக்ஸ். இவங்க 3 டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் ஸ்டாப்பபிள், அதாவது ஒரு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது இந்த 3 டிபார்ட்மெண்ட்டு தான். அதில் நமக்கு மீடியா தெரியும், அஸ் வெல் அஸ் மெடிக்கல் தெரியும். பட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ வித்தவுட் லாஜிஸ்டிக்ஸ் நத்திங். அதாவது இந்த உலகம் இயங்குறதே வந்து அதான் பேஸ். ஏன்னா 2 இதை தவிர்க்கவே முடியாது. ஒன்று உற்பத்தி, 2வது டிரான்ஸ்போர்ட்டேஷன். ப்ரொடக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து நிறுத்தவே முடியாது. ஸோ அதை பற்றி ஒரு வாஸ்ட்டாக படிக்கக்கூடிய ஒரு துறை தான் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஸோ அது ரெலவெண்ட். இப்போ கிளாஸில் என்னதான் அவங்க தெரியா படித்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மோர் ஐவிஸ், மோர் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இன்டர்ன் அண்ட் இன்டர்ன்ஷிப்லாம் வந்து நீங்கள் சொல்லும் போது இப்போ பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு வரைக்கும் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, நாங்கள்லாம் வந்து அசட் காலேஜ் தாய்லாண்டே போயிட்டு வந்தோம்ப்பா, தாய்லாந்து போனோம், மலேசியா போகணுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ல வருது. சார் அது எனக்கு புரியவே இல்லை, அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எங்களுக்கு அதிகபட்சம் வந்து சென்னையில் படித்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம் வரைக்கும் தான் கூப்பிட்டு போவாங்க. அதுவும் வந்துட்டு காலேஜ் பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டு உடனே டக்குன்னு கூப்பிட்டு வந்துருவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அதில் பெரிய எக்ஸ்போஷரோ எக்ஸ்ப்ளோரோ எதுவுமே பண்ண முடியாது. பட் இந்த விஷயம் ரொம்ப புதுசாக இருக்குது அண்ட் பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதாவது அது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இமர்சன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து பண்ணுறோம். ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இருக்கும். அது ஃப்ரம் த இயர் துபாய் போயிருக்காங்க, தென் ஸ்ரீலங்கா போயிருக்காங்க, தென் மலேசியா. ஸோ திஸ் இயர் வந்து தாய்லாந்து போயிருக்காங்க. தாய்லாந்து போயிட்டு வந்தாங்க ரீசென்ட்லி, ஒரு 1 day ஆகுது வந்து. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ பிளான் ஆஃப் அப் டு நியரபிள் ஒரு 10 days பிளான் இருக்கும். ஒரு 7 to 10 days 8 days அந்த மாதிரி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இப்போ தாய்லாந்தில் இனி ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்கக்கூடிய நம்பர் 1 யூனிவர்சிட்டி. ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தாய்லாந்து அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஃபுல்லி வந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கம்ப்ளீட் டூர், நோ டூர். இட்ஸ் அ ஸ்டடி கம் டூர், ரெண்டுமே இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டியில் தான் அவங்க ஸ்டே பண்ணுறதே, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிளாஸஸும் நடக்கும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். தென் அதை பேஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சைட் விசிட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே இது பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ரிச் கிரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் டூரிங் த ஸ்டடி வந்து படிக்கும் போதே நீங்கள் சொன்ன மாதிரி காஞ்சிபுரமே தாண்டலை சார் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு அப்ராடில் போய் அவங்க ஒர்க் பண்ண போகிறது வேற. பட் அது படிக்கும் போதே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேக்கல்ட்டி கூட போய் பண்ணும்போது அதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அதுதான் சொன்னாலே அவங்களுடைய துறை வந்து டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பிரம்மாண்டம், அது வேர்ல்டு வைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு இதை தெரிஞ்சுப்பாங்க. அது வந்து பசங்களுக்கு வந்து மெயினாக ஒரு பெரிய லெவலில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் பண்ணும். அதுதான் முக்கியம். ஒரு அப்பார்ட் ஃப்ரம் த மணி, அதாவது ஒரு 10 நாளைக்கு ஒரு 40,000 50,000 செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட ஒரு பெரிய ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மெயின்லி நெட்வொர்க்கிங். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ், அவங்க போகக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸோடைய நெட்வொர்க்கிங், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வந்தாங்க அலாங் வித் ஆர் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ அது வந்து எவ்ரி இயர். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்றைக்கி தான் நான் ரிவ்யூ மீட்டிங்கே கம்ப்ளீட் பண்ணேன். ரிவ்யூ மீட்டிங் மீன்ஸ் லைக் ஒரு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபீட்பேக் அந்த எப்படி இருந்தது அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதாவது செம்ம ஹாப்பி. அப்படிங்கிறத விட நெக்ஸ்ட்டு பிளான் எங்கே சார் போகலாம், நெக்ஸ்ட்டு ட்ரிப் எங்கே அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேட்டாங்க. ஸோ அதில் கூட இன்றைக்கி நான் அனௌன்ஸ் பண்ணேன், அந்த டூரில் இந்த தாய்லாந்து ட்ரிப்பில் யார் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர் நல்லா கோஆப்ரேட் பண்ணி எந்த ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் பக்காவாக ஃபேக்கல்ட்டிக்கு கோஆப்ரேட் பண்ணவங்களுக்கு இப்போ என்ன சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃப்ரீயாக வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு சிங்கப்பூர் ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த தாய்லாந்து போயிட்டு வந்த 40ல் ஒரு 5 பேருக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூருக்கு ஃப்ரீ ட்ரிப்பு. ஸோ நியர்லி ஒரு 1,50,000 வரும் ட்ரிப்பு, 7-8 days வரும். அது கூட பசங்க சார் சிங்கப்பூர் வேண்டாம், அந்த டாப் 5க்கு துபாய் கூப்பிட்டு போங்க அப்படின்னானுங்க. மேபி துபாய் ஆர் சிங்கப்பூர். பட் இப்போ அதில் டாப் 5 அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு, நல்ல ஒபீடியண்டாக இருந்தவங்களுக்கு வந்து எஸ் நல்லா இருந்தவங்களுக்கு, அதில் ஒபீடியண்டாக இல்லாமல் இருந்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் உண்டு. அது அடுத்த பிரச்சனை.
அது அடுத்த பிரச்சனை, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. பட் அது நல்லா பண்ணவங்களுக்கு ஒரு துபாய் ஆர் சிங்கப்பூர் ட்ரிப்பு கூட இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் திஸ் ஆல் ஆர் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா டு பில்ட் தர் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பசங்களை வந்து சார் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஏராவில் ஃபோக்கஸ்டாக கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரையுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விடாமல் நீங்கள் அது பசங்களை காப்பாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு யாருன்னு தெரியாத ஒரு ஹாய் போட்டோம் அப்படின்னா அதை வந்து இன்னைக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நான் இன்னைக்கு அந்த மீட்டிங்கில் கூட சொன்னேன், உனக்கு நல்லா தெரிஞ்சவனே உனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டான். நல்லா உன் கூடவே இருக்கிறவங்களே நீ நல்லா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறத விரும்ப மாட்டாங்க. பட் வந்து யாரோ எங்கேயோ எப்படியோ இருந்தவன் உன்னை எப்படி ஒரு நல்ல வழியில் கொண்டு போவான். அதுக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு அது அவேர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். பசங்களை வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ்டாக யாருமே இன்னைக்கு சிரிக்கணுங்க கூட நீங்கள் யாரை பார்த்து சிரிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி அதான் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இதில் இருக்கும்போது ஒரு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ. ஏன்னா இன்னைக்கு பசங்களை பொறுத்தளவு ஒரு 2 டைப் சொல்லலாம். வி கேன் சே ஸ்ட்ராங்கர் மைண்ட் செட், ஒரு வீக்கர் மைண்ட் செட். ஒரு வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வேணாலும் என்ன பண்ணிடுறாங்க இன்னைக்கு. ஒரு பலகீனமாக இருக்கக்கூடியவங்களை வந்து சும்மா லைக் ஐ ஆம் யுவர் பிரதர், ஐ ஆம் யுவர் சிஸ்டர், ஒன்றும் இல்லை சார், ஒரு நீ ஹேட் யுவர் லஞ்ச், ஹேட் யுவர் பிரேக், நீ சாப்பிட்டியான்னு கேட்டதன் மூலமாக ஒரு அட்வான்டேஜ் எடுத்து அதை அடுத்த ட்ராக்கில் கொண்டு போகிறவங்க இன்னைக்கு இருக்கும்போது நீங்கள் இந்த பசங்களை வந்து சரியான வழியில் கொண்டு போகிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஸோ அந்த அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டடீஸ் இதை தான் நான் சொல்ல வரேன். படிப்பு இன்னைக்கு யார் என்ன வேணாலும் டிகிரி படிக்கலாம், மார்க் எடுக்கலாம், பாஸ் பண்ணுறோம், ஃபெயில் ஆகிறோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஹியூமன், வீட்டுக்கு வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதுதான் இன்னைக்கு முக்கியம். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம ட்ரைன் பண்ணும்போது we can see the good result. சூப்பர் அமேசிங். எனக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒன்று தோணுச்சு, அதாவது பொதுவாக காலேஜ்லலாம் வந்துட்டு ஐடி கார்டு எடுத்துட்டு வரலன்னா அடிப்பாங்க, உங்கள் காலேஜில் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வரலன்னா அடிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் மஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ஒரு ஆட் பண்ணிங்கன்னா இதுவும் சேர்த்துக்கோங்க சார் இந்த பாயிண்ட்டையும். அண்ட் முக்கியமாக எனக்கு வந்து இந்த கோர்சஸ் பற்றி சில ஐடியாக்கள், சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அஸ் அ காமன் பீப்புள் எனக்கு சில கேள்விகள் இருக்கும். இந்த கோர்ஸ் பற்றின எக்ஸ்பிளனேஷனுமோ வேணும், ஒன் பை ஒன்னாக போயிடலாம். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஸோ இந்த கோர்ஸ் பற்றி எனக்கு சில டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும், அந்த எங்கெங்கெல்லாம் வேலை செய்யலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறதே வந்து என்ன சொல்லுவாங்க, ஏதாவது சம்பளம் தான் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்போ ஐடியாக இருக்கட்டும், இங்கே போடுறது அங்கே போனால் என் மகன் வந்து 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கும் ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி. ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி போனால் எந்த அளவுக்கு சேலரி ரேஞ்ச்? ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு யூஜியில் ஒரு டிகிரி இருக்குது. இது வந்து எல்லா லெவலுக்குமே இந்த கோர்ஸ் படிக்கலாம் சார். நான் 10th தான் படிச்சிருக்கேன் சார், நான் என்ன சார் பண்ணுறது, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் எனக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாக படிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஒரு 10th படித்தவங்க 3 டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். ஸோ ஒரு 12th படிச்சிருக்கேன், 12th நீ எந்த குரூப் வேணுமோ எடுத்துருங்க, பயாலஜி எடுத்துருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கலாம், பியூ சயின்ஸ் எடுத்துருக்கலாம், காமர்ஸ் எடுத்துருக்கலாம். எனி குரூப் 12th எடுத்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. காமர்ஸ் கோர்ஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா டெக்னிக்கலாக போய் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு பிகாம், பிபிஏ, ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக எடுத்துகிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக தான் போய் ஒர்க் பண்ண முடியும். ஆமாம் ரைட் சார். ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் உள்ளவங்க மட்டும்தான் டெக்னிக்கலாக போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு இண்டஸ்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணலாம். பட் அப்படி கிடையாது. ஆனால் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க, அதாவது ஒரு காமர்ஸ் எடுத்து படித்தவங்க ஒரு பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா 100% அவங்களும் டேரெக்டாக போயிட்டு இண்டஸ்ட்ரீஸில் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக டெக்னிக்கலாக ஒர்க் பண்ண முடியும். அது ஒரு வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர். இப்போ யாரெல்லாம் கோர்ஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டேன். அதே போல் பிஜி டிகிரிஸ் இருக்குது சார். பிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இருக்குது, எம்பிஏ இருக்குது. எம்பிஏ எனி யூஜி எடுத்தவங்க எம்பிஏ பண்ணலாம். எம்எஸ்சிங்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் இன்ஜினியரிங் படித்தவங்க தாராளமாக எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா மேற்கொண்டு அவங்க என்ன பண்ணணும், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும். பட் அவங்கள கரியர் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். அவங்க ரிலேட்டடாக போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். கெமிஸ்ட்ரிக்கும் அப்படி தான் இருக்கும். பட் நாங்கள் போய் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணணும், எங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஃபிசிக்ஸ் படித்தவங்களோ ஒரு கெமிஸ்ட்ரி படித்தவங்களோ இன்ஜினியரிங் படிக்க முடியுமா, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக போய் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்.
ஸோ இதுதான் சார் கோர்ஸ் டீட்டெயில்ஸு. ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க ஒரு இண்டஸ்ட்ரீஸில் சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது ஆல் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஒரு மெக்கானிக்கல் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஃபீல்டு மட்டும் போக முடியும். ஒரு ஐடி படித்தா ஐடி ஃபீல்டு மட்டும் தான் போக முடியும். பட் சேஃப்டி படித்தாங்க அப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக போய் ஒர்க் பண்ண முடியும். மெக்கானிக்கல் சேஃப்டி ஆஃபீஸர், கெமிக்கல் சேஃப்டி ஆஃபீஸர், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். சார் எனக்கு ரயில்வேல ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். இந்தியன் ரயில்வேல 1,48,000 ஓப்பனிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், ரயில்வேல கூட ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன், ஏர்போர்ட் சேஃப்டி ஆஃபீஸராக போகலாம். சார் நான் ஷிப்பு மெரைன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன், மெரைன் சேஃப்டி ஆஃபீஸராக போகலாம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இந்த சேஃப்டியில் போய் நீங்கள் என்ன பண்ண முடியும், சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் சார் அசட்டில் படிக்கணும், இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது எல்லாருக்குமே. இந்தியாவிலேயே இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறது நம்பர் 1 இன்ஸ்டியூஷன் அசட் மட்டும்தான். என்ன ரீசன் சார் அப்படின்னா, ஒரு இந்தியாவில் 1,48,000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. 1,48,000 இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 48,000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மோர் தென். ஸோ அது எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ண முடியும். சென்னையில் மட்டும் 16,354 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அசட் மட்டும் 200+ இண்டஸ்ட்ரீஸில் டைப் பண்ணியிருக்காங்க. படிக்கும்போது ஒரு எவ்ரி மந்த் 2 to 3 ஐவிஸ் கொடுப்போம். இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிட்டே இருப்பாங்க பசங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக குவாலிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பர் இயர் ஒரு 20 கம்பெனி விசிட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இதான் கான்செப்ட். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது பசங்களுக்கு கம்பல்சரி கொடுத்துருவாங்க. எவ்ரி வீக் ஒர்க் ஷாப் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் பீப்புள் வந்துட்டு இங்கே கிளாஸஸ் எடுப்பாங்க. அதே போல் மேக்ஸிமம் உள்ள சென்னையில் உள்ள எல்லா டாப் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஹுண்டாய் க்ளோவிஸு, ஹீரோ மோட்டார்ஸு, ராயல் என்ஃபீல்டு, ஈவன் ஃபோர்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே கூட ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரீஸும், நம்ம சென்னை மெட்ரோ இருக்கு இல்லையா, மெட்ரோவில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக அசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்ராடில் அதிகமாக இருக்காங்க. அப்ராட்லாம் அதிகபட்ச சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 4,85,000 பர் மந்த் சேலரி வாங்குறாங்க. பர் மந்த் சேலரி. ஸோ பர் ஆனம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் அரௌண்ட் 60 lakh சேலரியில் இந்த கோர்ஸில் மட்டும்தான் வாங்க முடியும். வாங்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடத்துல. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது தவிர்க்க முடியாத ஒரு இது. உங்களுக்கு சிங்கிள் கோர்ஸ், இட் மெனி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். படிப்பு ஒன்று தான், பட் பல்வேறு துறைகளில் ஒர்க் பண்ண முடியும். எந்த படிப்புமே எதை படிக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். பட் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு படிப்பு மட்டும்தான், ஒரு கோர்ஸு எந்த ஃபீல்டில் வேலைக்கு போகலாம். எல்லா பிகாஸ் சேஃப்டி இஸ் காமன். உங்களுக்கு ஃபுட் சேஃப்டி, கெமிக்கல், மெரைன், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங், ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம பேசணும், அதாவது கோவிட் டைம்லையும் ஒர்க் ஆனது வந்து இந்த லாஜிஸ்டிக் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ஸ்கோப் எப்படி இருக்குது? இப்போ நம்ம காலேஜில் வந்து லாஜிஸ்டிக் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே பண்ணவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது, பண்ண போகிறவங்க எப்படி ஆக போகிறாங்க, இது கிட்டத்தட்ட வந்து ஜோசியோ மாதிரி கூட சொல்லலாம். யா ப்ளீஸ். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி தான். இட் இஸ் லைக் ஆஃப்டர் கோவிட் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இவ்வளோ பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க, அது வந்து எனார்மஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொன்னாங்க இல்லையா, ஹுண்டாய் க்ளோவிஸ்ன்னு சொல்லிட்டு. ஹுண்டாய் இஸ் அ கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இங்கே தான் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. ஸோ அதில் ஒரு 1.5 lakhs பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா, ஹுண்டாய் க்ளோவிஸ் இஸ் அ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. அதாவது ஒரு காரை வந்து இங்கே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அரௌண்ட் 93 கண்ட்ரீஸ்க்கு நம்ம இந்த காரை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் அனுப்புறோம்னாலே நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ ஆல்மோஸ்ட் 93 கண்ட்ரீஸ்க்கு இஃப் தே ஆர் டூயிங் அப்படின்னா ஒரு தனி செப்பரேட் சிஸ்டர் கன்சர்னே வச்சிருக்காங்க, விச் இஸ் நேம் கால் ஹுண்டாய் க்ளோவிஸ். ஓகேங்களா, இட்ஸ் ஃபுல் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் ஹுண்டாய்க்கு தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப். இந்த மாதிரி அது வந்து ஒரு சிங்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட எக்ஸாம்பிள் தான். அப்போ எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 13+ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சென்னையிலே இருக்கு அப்படின்னும் போது அப்போ இத்தனை கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதுக்கு யாரெல்லாம் குவாலிஃபைடா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, those who know about the documentation process, custom procedures, those who got the G card and F card license வச்சிருக்கவங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே will be training the students. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் இண்டஸ்ட்ரியல் விசிட் உண்டு லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ லாட்ஸ் ஆஃப் வேர்ஹவுசஸ் போவாங்க, போர்ட்ஸ் அழைச்சிட்டு போவோம். சென்னை போர்ட், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் விசிட்டட் சென்னை போர்ட். அதெல்லாம் நார்மலாவே போக முடியாது, நிறைய பர்மிஷன் ஆமா, அது எல்லாமே வில் பி கேட்சிங் அப் அப்படிங்கும் போது
every week they will be going for an industrial. Okay. Different types of warehouses போவாங்க. ஓகே, எனக்கு இது நல்லாவே புரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபன்னி நோட்டா கூட இந்த 7G ரெயின்போ காலனியில் வந்துட்டு அவனை கூட்டு போய் ஹீரோ கொண்டால விட்டா அந்த வண்டியை பயங்கரமா அசம்பிள் பண்ணுவான் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சு. Yes, exactly. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு இருக்கும்போது கூட ஒரு நல்ல போஸ்டிங்ல ப்ராக்டிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. சார் இப்போ இந்த மேம் சொன்னாங்க இல்லையா இந்த லாஜிஸ்டிக்ஸ், இதில் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டியில் இப்போ நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக இந்த கோர்ஸை ப்ராப்பராக கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டோட ரன் பண்ணுற காலேஜஸ் வெரி வெரி மினிமம் தான். சென்னையிலே பார்த்தீங்க அப்படின்னா லைக் இப்போ நான் அசட் காலேஜ் இருக்கு இல்லையா, இதே நேம் இதே பேர் சொல்லி நிறைய இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக் சர்டிஃபிகேஷனு ஃபேக்காக நிறைய கொடுக்குறாங்க பண்ணுறாங்க. இப்போ பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்களோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக காலேஜ் போய் விசிட் பண்ணுங்கள், கேம்பஸ் பாருங்கள், படித்தவங்க ஹிஸ்ட்ரி பாருங்கள், இதுக்கு படித்தவங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, என்னவா ஒர்க் பண்ணுறாங்க, என்ன சேலரியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நீங்கள் சொல்கிறோம் இல்லையா பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் பண்ணுறது தனி கவுன்சிலே இருக்குது அசட் காலேஜில். ஸோ அவங்க டைப் பண்ணியிருக்கிறது எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஈவன் அசட் காலேஜ் வந்துட்டு மோர் தென் ஒரு 7 to 8 இயர்ஸாக பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸில் யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் அசட் காலேஜ் மட்டும் தான் வாங்குறாங்க. 220 இன்ஸ்டியூட்டுக்கு மத்தியில் வந்துட்டு இவங்க மட்டும் தான் கண்டினியூவாக வாங்குறாங்க. அப்போ அகாடமிக்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்கறது தான் பசங்களுக்கு. ஸோ இப்போ மேம் சொன்ன மாதிரியே இப்போ இந்த லாஜிஸ்டிக் பற்றின கோர்சஸ் வந்து சில நான் சோஷியல் மீடியாலையும் பார்க்கும்போது அப்படிலாம் காட்டுறாங்க மற்ற காலேஜஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை? ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அத்தாரிஸ்ட் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் போகுது. ஸோ அதை பற்றின கருத்து என்ன? வெரி குட் சார். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் சார். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக ரீச் ஆகுது. இந்த ஒரு அட்ராக்ஷன் கவர்ச்சியாக வீடியோஸ் போடுறாங்க, பேசுகிறாங்க. இதை நம்பி அவங்க லைஃப்பை கொண்டு போயிட்டு ஒரு ஃபேக்ட் இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மாட்டிக்கிறாங்க. அதான் உண்மையும் கூட. நீங்கள் ப்ராப்பராக இந்தியாவில் வந்துட்டு ஒரு யூஜிசி நாம்ஸு கவர்மெண்ட் நாம்ஸ் படி பியூர்லி ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கீழேயோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கீழேயோ அப்ரூவ்டான இந்த இன்ஸ்டியூஷனில் மட்டும்தான் கோர்ஸ் படிக்கணும். அதான் வேலிடு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணியிருக்கோம், ஃபாரின் சர்டிஃபிகேஷன் இங்கே ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் படிச்சுன்னா ஃபாரினில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு ஃபேக்காக நிறைய இன்ஸ்டியூஷன் வந்துட்டு சொல்லிவிட்டு அவங்க சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுறாங்க. அதான் உண்மை. இல்லை அது இந்த ஃபேக் இன்ஸ்டியூட் அப்படின்னு சார் சொல்லும்போது அது வந்து எவ்ரி இயர் வந்து யூஜிசியே வந்து இந்தியா ஆல் ஓவர் த இந்தியாவில் வந்து எவ்வளோ ஃபேக் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டே இது பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே எந்த ஒரு அதாவது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தியேட்டர்னால் நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க இந்த தியேட்டரை? இப்போ எங்ககிட்ட இருக்காரு எங்கள் டிஜிட்டல் கோஆர்டினேட்டர் தாகிர்லாம் வந்து செலக்டட் அந்த தேட்டருக்கு போங்க, இங்கே தான் சீட்டு நல்லா இருக்கும் போதுன்னு சொல்லுவார். இந்த ஒரு சில தேட்டர் நேம் சொல்லி பர்டிகுலர் இங்கே இந்த மூவி இந்த தேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்கும்பாங்க. அப்போ எந்த ஒரு இதுக்குமே வந்து ஒரு பேசிக் திங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ஒரு விரல்னா 5 விரலாக இருக்கணும்ல, ஒன்று பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அது பிரச்சனை இல்லை, பட் விரல் ஃபிங்கராக இருக்கணும் இல்லையா? அது மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னாலே அது வந்து பசங்க வந்து மெயினாக பேரண்ட்ஸை பொறுத்தளவு அடுத்து ஒரு பெரிய லெவலில் ஒரு நம்பி அனுப்பக்கூடிய ஒரு இடம். இது இன்னையோட இப்போவே முடிய போகிற விஷயம் அது கிடையாது. அந்த 3 years 2 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவனுக்கு லைஃப் லாங் அவன் கூட வரப்போகிறது. ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது 2 விஷயம்தான். ஒன்று அவன் படித்த படிப்பு லெஃப்ட் சைட், ரெண்டாவதும் பேரண்ட்ஸ் இன்சியல் ரைட். முகமது ரிஸ்வான் MBAன்னு போடுறோம் இல்லைங்களா? இப்போ ஒன் சைடு என்னுடைய பேரண்ட்ஸ் இன்சியல், ரெண்டாவது நான் படித்த படிப்பு. இது 2 தான் வந்து கடைசி வரை நம்ம கூட வரப்போகிறது இல்லைங்களா? அப்போ மெயினாக நம்ம நம்புறது நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய கல்வி தான். அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். அதன் மூலமாக தான் நாங்கள் இத்தனை பேர் இன்னைக்கு ஒரு பிளேசர் போட்டு இந்த இடத்துல இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னா யார் எங்கே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது.